வெறும் பால் சர்க்கரையை மட்டுமே யூஸ் பண்ணி ஹோம்மேட் பால்கோவா ரெசிபி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 லிட்டர் ஃபேட் மில்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு மினிமம் 1லிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க guys. ஏன்னா 2 லிட்டர் பால் நல்லா சுண்டி அது 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி செய்யும்போது நல்லா கனமான அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம செய்யணும். அப்போ தான் பால் கீழே பிடிக்காம கேஸும் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக கோவா ரெடி ஆகும். 40 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் சர்க்கரையை சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதையும் நல்லா கெட்டியான பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா 50 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏலக்காவும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு கேக் மோல்டில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸோடு டெக்கரேட் பண்ணி இதை நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கிறேன்.